ஜெனிக்கிட்ட ராதிகா வருத்தப்பட்ட ஒரே விஷயம், அந்த ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் தன்கிட்ட காசு வாங்கினதாகவும் கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஜெனிக்கு தெரியாது இல்லையா? ஜெனி தன்னுடைய பொது சேவைக்காக யாரிடத்திலும் ₹1 கூட வாங்கினது இல்லை. பணத்திற்காக உதவி செய்வதும் அவர்களுடைய பழக்கம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஜெனியினுடைய புகழ் கல்லூரியில் உச்சத்தை தொடுற வேளையில் அவங்கள கீழே இறக்குவதற்கு பல தீய சக்திகள் அப்படிங்கிறது முயன்றுக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது மாணவர்கள் மூலியமாகவே அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனியினுடைய ப்ரைவேட் வீடியோஸ், அவங்களுடைய குளியல் வீடியோ, இது எல்லாத்தையும் மாணவர்கள் மத்தியில் அந்த மறைமுகமாக விஷ கிருமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வீடியோ ஆடியோக்களாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மொபைல் டு மொபைல் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பரவுது அப்படின்னு கூட சொல்லலாம். வகுப்பில் ஜெனி கிளாஸ் எடுக்கும் போது மறைமுகமாக அவர்களுடைய அனுமதி இல்லாமல் சில மாணவர்கள் புகைப்படம் எடுப்பது, அவர்கள் நடத்தக்கூடிய வகுப்பை பதிவு செய்து அந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த ராம்சந்துரு அப்படிங்கிற குரூப்புக்கு இவங்க ஃபார்வர்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா மற்ற கல்லூரி மாணவர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, அதன் மூலியமாக நிறைய அந்த மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, கிண்டல் கேலிகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் முக்கியமாக ஈடுபட்ட நபர் பார்த்திங்க அப்படின்னா அந்த அருண் அப்படிங்கிற அந்த பையன். அதற்கு துணையாக அவனுடைய நண்பன், அவன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்லூரிக்கு பக்கத்து கல்லூரியில் படிக்கின்ற மாணவன். ஸோ இவன் பார்த்திங்க அப்படின்னா சந்துருவனுடைய கூட்டாளி. இவர்கள் இருவரும் சேர்ந்து கல்லூரிகளில் பல மாணவர்களிடத்தில் தவறான கருத்துக்களை பரப்பி வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாணவனின் பெயர் ஹரி. ஸோ அருண், ஹரி இவங்க 2 பேருமே தான் கல்லூரியில் பலவித செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகவும் இருந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். போதையிலேயே வகுப்பில் கவனிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கின்றார்கள். தட்டி கேட்டால் ஆசிரியரை மிரட்டக்கூடிய மாணவர்களும் கல்லூரியில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது உண்மை. சிறு வயதிலேயே நல்ல கருத்துக்களுடன், நல்ல பழக்க வழக்கங்களுடன் தன் முதியோரிடத்தில், அதாவது முதியவர்கள், வீட்டினுடைய பெரியவர்கள், அவர்களிடத்திலிருந்து வளரக்கூடிய பழக்க வழக்கம் அந்த குழந்தைகளுக்கு பெரிய வயது வரை வரும். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதுபோல் சிறு வயதில் நல்ல கருத்துக்களுடன் வளரும் குழந்தைகள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள், தவறான மனிதர்களாகவும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஒவ்வொரு குழந்தையினுடைய வளர்ப்பிற்கும் அடிப்படை குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு. அந்த குடும்பம் அப்படிங்கிறது மிக வலிமையாகவும் உண்மையாகவும் இருந்தால் மட்டுமே தான் குழந்தையினுடைய வளர்ச்சி, குழந்தையினுடைய அறிவு அப்படிங்கிறது மேம்படும். ஸோ அதுபோல் தான் இங்கே ஜெனியினுடைய குணநலன்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த வித இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் வன்முறையை அவங்க கையாளவில்லை. எல்லா இடத்துலையும் அமைதி வழியையும், நேர்மையான வழியையும், துணிச்சலான வழியையும் தான் கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் ஜெனியினுடைய ஒரு நல்ல குணம் போதும் அவர்கள் நல்லவர்களாக, சமூகத்தில் மேன்மேலும் உயர்ந்தவர்களாக வளர்வதற்கு. ஸோ ஜெனி தன்னை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சமூகத்தில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் ஒரு குணம் மட்டுமே போதும் அவர்களை உயர்த்துவதற்கு, வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குழந்தை கிரிமினலாகவோ அல்லது கெட்டவர்களாகவோ மாற்றப்படுகிறது என்றால் குடும்ப அமைப்பு காரணம், மிக முக்கிய காரணம், அடிப்படை காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல தீய சமூக கூட்டங்களையும் நபர்களையும் கடந்துதான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் தன்னுடைய பணியில் காலடி எடுத்து வைக்கிறார். ஸோ இந்த ஆசிரியர் பல்வேறு மாணவர்களை, அதாவது சமூகத்திற்கு தேவையான மாணவர்களை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் தான் அவங்க எல்லா கிரிமினல்களையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லவர்களாகவும் மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஆசிரியர் பணிக்கு மட்டுமே உரித்தானது. ஸோ அந்த பணியை ஜெனி எவ்வளோ வித முரண்பாடுகள், கருத்துக்கள், அவதூறுகள் அப்படிங்கிறது தன்னை பற்றி வந்தாலும் கூட கவலைப்படாமல் அதை துணிந்து செய்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னுடைய வாழ்க்கையில். எனவே நல்லவர்களுக்கு ஒரு குணம் போதும்,
வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். கெட்டவர்களுக்கு அவர்களுடைய ஒரு கெடுதல் எண்ணம் போதும், வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கெடுதல் எண்ணத்துடன் கிரிமினல்களாகத்தான் வளர்வார்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்லலாம். நல்லவர்களை குறித்து தீயவர்கள் பரப்பக்கூடிய வதந்திகள், அவதூறான கருத்துக்கள் என்றைக்குமே நல்லவர்களை சாராது, அவர்களுடைய வாழ்வின் தரத்தை ஒருபோதும் குறைக்காது, அவர்களுடைய உயரத்தை தடை போட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். Jenny, Jenny, yeah, climb the ladder from the bottom floor. Now they see my name on every door. Yeah, they call me Jenny, Jenny, king of the whole concrete jungle. Made a fortune from a humble